நாங்கள் எப்பயுமே லேக்குக்கு வந்துடுவீங்களா? ஆமாங்க, எப்பயும் ரெகுலராக வந்துடுறேன். ரெகுலராக வந்து அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு போனாலும் கொஞ்சம் மனசுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே ஒரு கடலோடு தனியாக போகும்போது கடலோடு பேசி இயற்கையை ரசிச்சுட்டு போவேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வாக்கிங் பண்ணுறது. நம்ம மனசுக்கு வந்து ஃப்ரீயாக, உடம்புக்கு ஃப்ரீனஸ் ஆகுது. ஆனால் நம்ம ஊர் லேக் மாதிரி எந்த ஊரில் இல்லை. ஆமாம், நம்ம ஊரில் லேக் எந்த ஊரும் கிடையாது. ஏற்காடு போயிருக்கேன், ஊட்டி போயிருக்கேன், எல்லாருக்கும் போயிருக்கேன். ஆனால் நம்ம ஊருக்கு லேக் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. அருமையான ஒரு அந்த லேக், அருமையான ஒரு இன்னொன்று என்னென்னா சுற்றி நடந்து வரலாம். 5-6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் ரசிச்சுட்டு என்ன செய்யலாம். இந்த பகுதி ஹோட்டலில் ஸ்டூலிங் ரிசார்ட் இருக்குது, பிருந்தாவன் ஸ்கூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அழகாக ரசிச்சுட்டு என்ன செய்யலாம். நடந்து போகும்போது நம்ம மனசு ஃப்ரீ ஆகுது. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் நடந்தாலும் நம்ம அதை எடுத்து சொல்கிறதில்ல. அந்த ஸ்ட்ரெஸ் குறையுது, ப்ரெஷரு, சுகரு எல்லாமே வந்து நமக்கு குறையுது. அதை வந்து இன்றைக்கி நம்மளுக்கு தெளிவாக தெரிய வைக்கணும் நம்மளுடைய நிகழ்ச்சி. அதனால் நம்ம கேட்க கலந்துக்கிட்டதுக்காக நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்.